கேட்டீங்கன்னா இங்க இருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதில்லை, லைவ் ஸ்டேஷனா உங்களோட இவன்லயே வந்து சமைச்சு கொடுப்பீங்க. இந்த முந்தி ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் எல்லாம் முடிஞ்சு வர ஒரு அம்மா செஞ்சப்பா இதோட சிலோனிஸ் என்று சொல்லி ஒரு காலத்துல இருந்தீங்கன்னா அங்கதான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். நேற்றைய வீடியோ பார்த்துருப்பீங்களா, எவ்வளோ ஃபன்னாக நாங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வளமையாக ஊரை சுற்றி காட்டுறதோடைய போயிடும். நேற்று ஓகே நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றதை காட்டிட்டு கொஞ்சம் ஊரில் இது வரைக்கும் நான் பார்க்காத இடங்களா இந்த சோழப்பனையெல்லாம் நானும் பார்க்கல, அந்த வீடியோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன்னா. அடுத்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற 3 பேரும் நெடுந்தீவுக்கு போயிட்டோம். என்னால் போயலாம் போயிடுச்சு, என்னபடி 6லேருந்து 3 மணி மட்டும் ஷிஃப்ட் இருக்குது. இப்போ 3 மணி ஷிஃப்ட் முடிஞ்சுது. நீ நான் யாழ்ப்பாணத்துக்கு வலிக்கிற போகிறேன். யாழ்ப்பாணம் போயிட்டு இன்றைக்கு என்ன வீடியோன்றதை என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் நயினாதேவியில் இருந்து வந்துட்டேன். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் புதுசாக ஒரு கடை திறந்துருக்கு. நம்ம எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்புமட பிள்ளையார் கோயில் இருக்கு தானே, அதில் இருந்து ஒரு 400 மீட்டர் 500 மீட்டர் தள்ளி இந்த மை பீஸா இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே புதுசாக ஒரு கடை திறந்துருக்குன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மை பீஸா கடைக்கு பக்கத்தில் சிலோனிஸ் சொல்லி ஒரு கடை திறந்துருக்கோம். அங்கதான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கீழே ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கு, மேல ரூஃப் டாப்ல இந்த பிவைஓபி மாதிரி அதோட IPL போட்டிருக்கு, நம்ம லைவா போய் கொண்டிருக்கும். சில நேரங்கள்ல இந்த டிஜே நைட்ஸ் அதில் நடக்கும். அந்த இவெண்ட்கள் நடக்கல, இவெண்ட் லைவ் ஸ்டேஷன் அங்க வரும். அந்த லைவ் ஸ்டேஷன் இருக்கு தானே, அது இப்ப உங்களுக்கு வீட்டுல வேணும், இப்ப ஒரு இவெண்ட் நடக்குது அங்க வேணும்னாலும் அவை வந்து கேட்டரிங்னா இங்க இருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதில்லை, லைவ் ஸ்டேஷனா உங்களோட இவெண்ட்லயே வந்து சமைச்சு கொடுப்பீங்க. இந்த கொத்தோ ஃப்ரைட் ரைஸோ அது என்ன மெனு நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியாவே அங்க வந்து செய்யணும். இப்ப இங்க தான் வந்திருக்கிறேன். விலைகள் என்ன மாதிரி இருக்கு, சாப்பாடு என்ன மாதிரி இருக்கு, அவை தர குவான்டிட்டி என்ன மாதிரி இருக்கு, எல்லா விஷயத்தையும் நாங்க உள்ள போய் பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்ப வீடியோக்குள்ள போவோம். சைவத்துக்குன்னு சொல்லி தனி கோனர் ஒன்று இருக்கு. இப்போ இங்கே தான் சைவ சாப்பாடுகள் எல்லாமே சமைப்பினோம். தனியை இதுக்குள்ள மச்சம் மிக்ஸ் பண்ண மாட்டோம். இங்கே தோசை, இட்லி, மற்ற இந்த பழைய ரொட்டி இருக்கு தானே, இந்த நாங்கள் வீட்டு செய்வோம் தேங்காய்பூ ரொட்டி, அதில் இந்த கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வோம் ஒரு ரொட்டி, அந்த ரொட்டி, மற்றது மரக்கறி கொத்து, அதில் எல்லாம் இங்கே எடுக்கலாம். மச்ச சாப்பாடு அதுகள் உள்ளுக்கு எடுக்கலாம். அதில் என்னென்ன வெரைட்டி இருக்கு, என்னென்ன சாப்பாடு இருக்கு, எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இப்போ 7 மணி நேரம் இருக்கா, மேலேயும் போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ இது கீழ்த்தளம், முதலாவது தளத்துல ஆக்கள் இருக்கிறோம் போல, அதுக்கு மேலே இருக்கிற தளத்துல தான் இந்த பிவைஓபியும் அந்த லைவ் IPLம் போய் கொண்டிருக்கு. வாங்க நாங்கள் ஒருக்கா மேலே பார்த்துட்டு வருவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பிவைஓபி என்ற படியால் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, இல்லாட்டி ஆஃபீஸ் பார்ட்டி, அதுக்கு இது உகந்த ஒரு இடமா இருக்கும். அதான் இப்போ IPL சீசன், IPL மேட்சும் பார்த்து கொண்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இது இருக்கும். வாங்க ஒரு போய் பார்த்துட்டு வருவோம். சூரியகுமார் யாதவ் வந்து பேசி பார்த்திருக்கோம், ரோஹித் சர்மா பேசி பார்த்திருக்கோம். நல்லா இருக்கு. இப்ப இங்க வந்து அந்த பிஏஓபி மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஈவென்ட் செய்ய போறீங்க, இந்த டிஜே நைட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்க நடக்கும். நீங்களும் ஏதாவது செய்யணும்னா வீட்டை வந்து தயாரிச்சு கொள்ளலாம். சரிதாங்க. எங்களோட முக்கியமான பொருள் கீழே இறங்கி கிடைக்குது. அங்கே முக்கியமான கோல் என்ன, சாப்பாடு. அங்க போவோம், ஏறிட்டு இறங்க டக்குன்னு கலைக்கு வரங்க. முதல் கலெக்ஷனோட இப்போ குறைஞ்சிட்டு இந்த வெயிட் லாஸ் சீரிஸ் தொடங்கினா பிறகு அந்த வீடியோ யாரை பார்க்கலன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக்ல ஒவ்வொரு நாளும் போட்டு கொண்டிருப்பேன். அங்கேயும் ஃபாலோ பண்ணி வைங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த விசா கார்டு மற்ற இந்த QR பேமெண்ட்டுகள் இருக்குது. அதே மாதிரி UPI, இந்த இந்தியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் UPIன்னு ஒரு சாமான் இருக்கு, யூனிவர்சல் பேமெண்ட் இன்டிகிரேஷன், அதுவும் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இல்லை நல்ல கொத்து போடப்படுறது 6 பேர் குறைஞ்ச ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 பேர் இருக்கலாம். ஒரு 30-36 பேர் ஒரே நேரத்தில் இங்கே இருந்து சாப்பிடலாம். சரி வாங்க நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு
வீடியோ தொடரும். இப்போ இவன் மெனு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் ஒரு கைதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இங்கே மெனு பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் எப்படி இதில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் நாங்கள் ஸ்கேன் பண்ணோன்னா ஒரு லிங்க் கொண்டு வருது. அதை கிளிக் பண்ணி விலைகள் என்ன மாதிரின்னு பார்ப்போம். நான் இந்த கியூஆர் இதுலேயும் போட்டு விட்றேன், நீங்களும் பார்க்கலாம். நான் இதில் இங்கிலீஷ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி வருது, அதை கொடுத்துட்டு போகிறேன். இதில் அந்த லைவ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். லைவ் ஸ்டேஷன் கொத்து 30,000 ரூபா. அந்த உங்களோட ஈவெண்ட் அது இருக்குது சரிங்கண்டா அது கொண்டு வருவீங்க. இப்போ இதில் என்னென்னா இதில் கேட்டான்னு இந்த போர்ஷன் என்ன மாதிரி இருக்குமெண்டு இப்போ ஒவ்வொரு இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அதுன்னு வருது. அந்த போர்ஷன் எல்லாம் வந்து 2 பேருக்குரியதாக இருக்குமா. இப்போ டைனினுக்கு 1300 இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்ப்போமே. இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1300 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இந்த சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் 1300 இருக்குது தானே. இந்த 1300 இருக்குது. இந்த டைனிங்கில் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் 1300 கொடுக்கணும். 2 பேருக்கான போர்ஷன் இருக்குது. அதே நீங்கள் இப்போ டேக் அவே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது பை 1 கெட் 1 ஃப்ரீ என்று வரும். அதே 2 போர்ஷன் நீங்கள் 1300 வாங்கி கொண்டு போவீங்க. 2 பேருக்குரிய சாப்பாடாக இருக்கும். பை 1 கெட் 1 ஃப்ரீ. அது சிக்கனுக்கும் மட்டன் ஃப்ரைட் ரைஸுக்கும் அதற்கு இருக்குது. இப்போ நீங்கள் அது கொத்தாகவும் எடுக்கலாம். இப்போது 1 ரைஸ் 1 கொத்தன்னு எடுக்கலாம், 1 ரைஸ் 1 நூடுல்ஸ் அப்படி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு 2 ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இப்போ நான் உங்களுக்கு வெளியில் சொல்லியிருந்தேன் இந்த ரொட்டி கோதுமை ரொட்டி இருக்குது தானே. அதில் அந்த கருவேப்பிலை பச்சை மிளகா கேரட் அதில் எல்லாம் போட்டு ஒரு ரொட்டி செய்வினவங்க இதானது. இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சம்பல் வந்து இடித்த சம்பல். முந்தி ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் எல்லாம் முடிஞ்ச வர ஒரு அம்மா செஞ்சுப்பா இதோட சில முட்டை பொரியல் இல்லாட்டி முட்டை சம்பல் மாதிரி செஞ்சுட்டு இடித்த சம்பல் செஞ்சு வைக்கிறது. இடித்த சம்பல் இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். அப்படி அந்த மாதிரியே ரொட்டி கரெக்ட் அதெல்லாம் போட்டு நல்லா இருக்குது ரொட்டி. மரக்கறிக்காரருக்கு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நார்மலாக பரோட்டா தோசை இட்லி அதெல்லாம் இருக்கும். இங்கே இந்த ரொட்டியும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். புதுசாக இன்னொன்றும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இனி நான் மெயினாக மரக்கறி இதோட பண்ணியிருந்தேன். மச்சத்துக்காண்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மெயினாகவே இந்த போர்ஷன் 2 பேருக்குரியன்னு சொன்னாவே அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த போர்ஷன் என்ன மாதிரி இருக்குது, டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இன்னொன்று ஹாட் பட்டர் கடல் ஃபிஷ். எனக்கு இந்த சைனீஸ் ஐட்டங்களை பிடிச்ச ஒரு ஐட்டம்னா இந்த ஹாட் பட்டர் கடல் ஃபிஷ். கொழும்புல ஒரு சில கடை இருக்குது. அது நான் ஒரு சின்ன கிளிப் பண்ணி உங்களுக்கு செஞ்சு போடுறேன். இங்கே அது நல்லா இருக்குமென்றது. அதே மாதிரி உங்களுக்கு எங்கே அது பிடிக்குமென்று கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே ஹாட் பட்டர் கடல் ஃபிஷ், ஹாட் பட்டர் ப்ரான்ஸ் அதில் எல்லாமே இருக்குது. நான் ஹாட் பட்டர் கட் ஃபிஷ்ஷை ஆர்டர் பண்ணேன். இப்போ வர விட்டால் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி இப்படி மறைப்பாக இருந்ததால் உங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும். இங்கே நான் ஆர்டர் பண்ணேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் இந்த ஹாட் பட்டர் கடல் ஃபிஷ்ஷும் அதோட இந்த சில்லி பேஸ்ட் தான் இருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அலகாட் மெனு தான். இப்போ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு தருவீங்கன்னா இப்போ கறியாக இருக்கட்டும் மற்ற இந்த ஃப்ரைட் ரைஸ் கொத்து அதில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் அந்த இதாக தான் செஞ்சு தருவீங்க சுட சுட. இப்போ அதால்
ஓட பண்ணால் இப்போ நல்லா சூடாக வந்துருக்கு, எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது. அது ஒரு மண் சட்டியில் தந்தீங்கன்னா எல்லாம் இது வாழையில் வந்து ரேட்டு இருக்கா. இது மட்டும் சில்லி பேஸ்ட் மட்டும் ஒரு சின்ன பவுலில் வரும், இது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சூடாக சர்வ் ஆகிட்டாங்க, பறக்க பறக்க இருக்கு. இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸும் கிடையாது தானே, அதில் பட்ஜெட்னு இருக்கு, மற்ற நார்மல்னு இருக்கு. பட்ஜெட்டில் வந்து இப்போ சோறு மிளவா இருக்கும், கறி மிளவா இருக்கும். நார்மல் வந்து வளமையான குவான்டிட்டியில இருக்கு. சரி, நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். பாஸ்மதி ஃப்ரைட் ரைஸ் தான் நல்லா இருக்கு. இப்போ ஆகணும் அந்த அஜினமோட்டோ போட்டு கூடின மாதிரி அந்த மாதிரி இல்லாம நல்லா இருக்கு. சில்லி பேஸ்டோட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சில்லி பேஸ்டோட சாப்பிட விருப்பம். கொத்து சில்லி பேஸ்டோட சாப்பிட அவ்வளோதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் ஃப்ரைட் ரைஸ் சில்லி பேஸ்ட்டுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நூடுல்ஸும் நல்லா இருக்கு. இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்குது தானே, இது நார்மல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, அவங்க மலேசியா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. மலேசியன் சாப்பாடுகளும் இங்கே இருக்குது, மீ குரேங், நாசி குரேங் அதுகளும் இங்கே இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹொட்பட கட்டில் ஃபிஷ், ஹொட்பட ப்ரான்ஸ், அப்படி இன்னொன்று மீன் இருக்குது தானே, மீன் வந்து ஃபுல்லாக அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் மாதிரி ஒரு முழு மீன் செஞ்சு உங்களுக்கு தருவிடும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட, அதுவும் இங்கே இருக்குது. இப்போ அது எல்லாமே வந்து இந்த கியூஆர் கோட்ல நான் இதுலேயும் கொடுக்குறேன். அந்த கியூஆர் கோட் மெனுவில் இருக்கு. நான் அதை அந்த மெனுவையும் உங்களுக்கு காட்டுறேன். சீ ஃபுட் ரைஸும் இதுவும் எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் சிக்கன் ரைஸ் எடுப்போம், அது இன்னும் ரெண்டு முறை மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ சீ ஃபுட்டாகவே எடுத்தோம்னு சொன்னால் அது ரெண்டும் சீ ஃபுட் டைப்ல ஒரே இதுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அதான் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் எடுத்து போட்டு டெவல் மாதிரி எடுப்பேன் தானே, ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் டெவல். அதுக்கு பதிலாக நான் இந்த ஹொட்பட கடல் பீஸ் எடுத்தேன். ஹொட்பட கடல் பீஸ் திடீரென்று கொழும்புல ஒரு கடையில் இருந்து அடிக்ட் வெளிக்கிட்டது. அது இப்போ எங்கே போனாலும் இந்த ஹொட்பட கடல் பீஸ் அதோட பண்ணிடுறது. அது என்ன இதுன்றது அது ஒரு சின்ன சீரீஸ், நம்ம சொன்ன மாதிரி சின்ன சீரீஸ் ஒன்று செய்யுது. இப்போ என்ன மாதிரி என்ன சொன்னால், இப்போ எங்கே என்ன சாப்பாடு நீங்கள் கொழும்புல எடுக்கலாம் அந்த மாதிரி. டேஸ்ட் வைஸ் நான் ரெண்டுக்குமே 10க்கு 7 கொடுப்பேன். நல்லா இருக்கு. இப்போ யாராவது இங்கே சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னா டேஸ்ட் இப்போ நல்லா இருக்கிறதுக்கு இப்போ இதை தொடர்ந்து கீப் பண்ணணும். புது கடையினால நாங்கள் அதையும் சொல்லியிருப்போம். டேஸ்ட் நல்லா இருக்கு, அதை தொடர்ந்து செய்யுங்க சொல்லி. பட் அந்த ரொட்டியும் நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் யாராவது மரக்கறி சாப்பிட்றாங்க தனியாக இல்லை மச்சத்தோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த பயம் இருக்குன்னு சொன்னால், இங்கே மச்சத்தோட மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, மரக்கறிக்கு தனியாக இருக்குது. நான் அது உங்களுக்கு காட்டியிருந்தேன். நான்வெஜ்ஜுக்கு கிச்சன் உள்ளே இருக்குது. அதோட இங்கே சிக்கன், பீஃப், மட்டன், இறால், கனவா எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பீஃப்ல ஒரு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் பீஃபும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்தீங்கன்னா இந்த சாப்பாடை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது நான் சொன்ன மாதிரி மேலே அந்த பிபிஓபி மற்ற இவெண்ட் செய்கிற மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குது. சில நேரம் பர்த்டே பார்ட்டியோ இல்லாட்டி நீங்கள் ஏதாவது குட்டி ஈவெண்ட் கொஞ்சம் பேரை வச்சு கொண்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து காட்சி பார்த்து செய்கிற ஆஃபீஸ் பார்ட்டியில் இங்கே யாழ்ப்பாணத்தில் சில கம்பெனிகள் இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு கேதரிங் செய்ய போறீங்கன்னா இங்கே செய்யலாம். நல்லா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.